இன்றைக்கி வந்து நம்முடைய உறவுகள் ரொம்ப முக்கியம். அதில் சில உறவுகள் வந்து நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருப்பாங்க. அதில் ஒன்று என்னன்னா, என்னுடைய அருமையான தங்கை சகோதரி கிறிஸ்டினா ராபின்சனை மறக்கவே முடியாது. அது வந்து ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்போ வந்து மற்றவங்க வளர்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க. ஆனால் என்னுடைய தங்கச்சி வந்து அப்படி கிடையாது. ஏன்னா ஊழிய காரியத்தில் என்னை ரொம்ப அதிகமாக பழக்குனது என்னுடைய தங்கை தான். இந்த கோவிட் சமயங்களில் அவங்க ஜூம் ப்ரேயர் ஆரம்பிக்கும்போது நான் ரொம்ப நாளாக ஜூம் ப்ரேயருக்குள்ளே வரமாட்டேன். பட் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ரேயர் நடத்துங்கக்கா அப்படின்னு சொன்னான். அப்போது வந்து ஒரு நாள் நடத்தினேன். ஸோ அவள் வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாள். முடித்த உடனே எனக்கு வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்பா. நமக்கு வந்து குளர்னது நமக்கு தான் தெரியும். ஆனால் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாள். சில நேரங்களில் மெசேஜ் கொடுக்கறதுக்கு சொல்லும்போதும் அதே மாதிரி தான் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ப்ரேயர் எடுங்க, கொஞ்சம் நேரம் ஒர்ஷிப் எடுங்க, அவள் எங்கேயாவது போக வேண்டியது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த மெசேஜ் கொடுங்கன்னு சொல்லி என்னை அந்த ஆவிக்குரிய அந்த ஊழியத்தின் பாதையில் என்னை அதிகமாய் பழக்கினதுனால இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த ஜூம் ப்ரேயரை நடத்தும்படியான கிருபையை கொடுத்தார். இதற்கு முக்கிய காரணம் ஆண்டவருடைய கிருபைக்கு பதிலாக பிறகு என்னுடைய தங்கை என்பதை நான் சொல்வதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.